பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. வாட் இஸ் வர்ஷிப்? ஆண்டவரை ஆராதிப்பதுனா என்ன? தேவனை நாம் எதற்காக ஆராதிக்கிறோம்? ஆராதனையை எப்படி ஆராதிக்க வேண்டும்? இன்றைக்கு இருக்கிற நாட்களில் ஆராதனையை பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் யூடியூப்பில் பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் வர்ஷிப் சீரியஸ், வர்ஷிப் சாங்ஸ், வர்ஷிப் மெலோடிஸ், வர்ஷிப் ஸ்டோரிஸ், இப்படி வர்ஷிப்பை மையம் கொண்டு நிறைய காரியங்களை இன்றைக்கு யூடியூப்பில் செய்து வருகிறாங்க. அப்போ ஆராதனைனா என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணம் இந்த ஆராதனை. ரோமருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், உங்கள் ஆராதனை எப்படி இருக்கணுமா? புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கணும்னா ஆண்டவருக்கு எப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? புத்தி உள்ளவர்களாய் நாம் ஆராதனை செய்ய வேண்டும். ஞானம் உள்ளவர்களாய் ஆராதனை செய்ய வேண்டும். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலிதான் ஒப்பு கொடுக்கிறது தான் இந்த ஆராதனை. இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. இந்த பலி ஜீவ பலின்னு சொல்லப்போனா இது பழைய ஏற்பாட்டில் இருந்து உங்களுக்கு சொல்லப்பட வேண்டும். கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு அந்த பைபிள் ஸ்டடியில் இதற்கான காரியத்தை விளக்க ஆண்டவர் உதவி செய்வார். இந்த ஜீவ பலியோடு கூட அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய சரீரங்கள், ஆவி, ஆத்துமா ஆண்டவரோடு இணைந்து ஆராதிக்கிறது தான் கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற ஒரு உண்மை உள்ள ஆராதனை, ஒரு தெய்வ பிரசன்னம் நிறைந்த ஆராதனை. இந்த ஆராதனையை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கணும். கவனமாக ஆராதிக்கணும் ஆண்டவரை. கர்த்தர் இந்த ஆராதனையை, ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்வதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அவரை ஆராதிப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இஸ் லவ் த வர்ஷிப். அவருக்கு ஆராதனைனா பிடிக்கும் ஆண்டவருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருக்கும்போது எதற்காக ஆண்டவர் அவங்களை விடுவிக்கிறார்? தன்னை ஆராதிப்பதற்காக. என் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காக போக விடும் என்று சொல்லி பல முறை மோசே என்ன செய்கிறார்? பார்வோன் இடத்துல போய் நிற்கிறார். என் ஜனங்களை போக விடும், என் ஜனங்களை போக விடும். ஆமென். யாத்திராகமம் 4:23 வாசித்தா கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அவர் விரும்புகிறார் என்று வசனம் அதில் போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன? ஆண்டவர் அந்த ஆராதனையை விரும்புகிறார். நம் சபையில் ஆராதிக்கிற அந்த ஆராதனையை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த ஆராதனையிலே ரொம்ப கவனம் செலுத்தணும். இன்னைக்கு வளர்ந்து வருகிற நம்ம ஆராதனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவன் அதே யாத்திரகம் 7:16 வாசித்த என் ஜனங்களை அனுப்பிவிடும்னு, ஆராதிப்பதற்கு என் ஜனங்களை அனுப்பிவிடும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் ஜனங்களை ஆராதிப்பதை விரும்புகிறார். இந்த ஆராதனைக்கு போக விடாதபடி வைத்திருக்கிற தடைகள் மாறணும். இது பார்வோனுடைய ஆவி ஆராதனைக்கு போக விடாம, சபைகளுக்கு போக விடாம, கர்த்தரை ஆராதிக்காம இருக்கிறது எல்லாம் அவன் பார்வோனுடைய ஆவிகள். நம் ஆராதிப்பது மிகவும் நல்லது. நம் ஆராதிக்கிறவர் மிகவும் பெரியவர். அவரை எப்படி ஆராதிக்கணும் என்கிறது நம்ம தெரிந்து வைத்திருக்கணும். அந்த ஆராதனையில எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை தெரிந்திருக்கணும். ஒரு பெரிய ராஜா, பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற ராஜா தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவித்தாரா, உன்னை தப்புவித்தாரான்னு வந்து கேட்கிறார். ஆம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார். சிங்கங்களின் வாயிலிருந்து தப்புவிக்கிறவர் நம்ம ஆராதிக்கிற தேவன். முதல்ல அவரை வர்ஷிப் பண்ற நம்ம, அவர் ஆராதிக்கிற நம்ம, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம அறிந்திருக்கணும். அவர் அழகுள்ளவர், அருமையானவர்,
அவர் யெகோவா நிஸ்ஸி, வெற்றி தருகிறவர், சர்வ வல்லமை உடையவர், சர்வ ஞானி அவர், அவர் சர்வ வியாபி, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர் என்று சொல்லி அவரை குறித்து முதல்ல அறிந்திருக்கணும். இந்த ஆராதனை ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு காலகட்டத்தில் நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? உபாகமம் 6 அதனுடைய 13வது வசனத்தை வாசிப்போம் என்றால், கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்யணும். முதலாவது ஆராதனையில என்ன இருக்கணும் என்றால், தேவனுடைய பயபக்தி இந்த ஆராதனையில இருக்க வேண்டும். நான் ராகமா பாடல் பாடுறேன், கார்டில் பாடல் பாடுறேன், எனக்கு கீபோர்டு வாசிக்கிற டேலண்ட் இருக்கு, எனக்கு பாடுகிற திறமை இருக்குன்னு சொல்லி திறமையை வைத்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6:13 வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்யணும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்யணும் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல வசனத்துல போடப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ வொர்ஷிப்ல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? தேவனுக்கு பயந்து ஆராதனை செய்யணும். நான் ஆண்டவரை ஆராதிக்க போறேன். பரலோகம் அவர் ஆராதித்து கொண்டு இருக்கிறது. 24 மணி நேரமும் பரலோகம் அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்து முதலாவது ஆராதனை செய்யணும். ஒரு ஆராதனை செய்கிறவராய் இருந்தாலும் சரி, ஆராதனை நடத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, யாரு முன்பாக வந்தாலும் சரி, நாம் அவர்களை பார்க்க கூடாது. கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கணும். சின்னவன் தானே ஆராதிக்கிறான். சின்ன பையன் என்னுடைய அனுபவத்துல குறைந்தவன். இவங்க பெண்கள் தானே ஆராதிக்கிறாங்க, இந்த அம்மா பாடி நம்ம ஏன் ஆராதிக்கணும்? கிடையாது. ஆராதனை நடத்துபவர் கையில் ஆராதனை கிடையாது. தேவனுக்கு பயந்து உண்மையோடு நாம் ஆராதிப்போம் என்றால் அந்த இடத்திலே கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரியப்படுகிறார். இதுதான் ஜீவ பலி. ஆமென். நடத்துறவங்களை பார்க்க கூடாது. ஆண்டவரோடு கூட பயபக்தியோடு கூட நான் உம்மை ஆராதிக்கிறேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். இந்த தேவ பயத்தோடு என் நாட்கள் முடிகிற வரை நான் உம்மை ஆராதிப்பேன் உணர்ந்து பாடணும். முன்னாடி நின்று பாடுகிறவன் அவன் என்ன என் நாட்கள் முடியும்படி சீல பாடுறத ஜீல பாடுறான், ஜீல பாடுறத ஏல பாடுறான். அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்கணும். என் நாட்கள் முடிகிற வரை நம்ம ஆராதிப்போம். இது உள்ளத்தில் இருந்து தேவனுக்கு பயந்து நம்ம ஆராதனை செய்கிறது. அப்போ ஆராதனையிலே ஒரு தேவ பயம் இருக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 10:16 வாசிப்போம் என்றால், அந்நிய தேவர்களை விலக்கி ஆராதிக்கணும். 2வது காரியம், அந்நிய தேவர்களை நமக்கு முன்பாக விலக்கி ஆராதனை செய்யணும். இதை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேவர்களை வைத்து ஆராதனை செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஈடானது ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருக்கு ஈடான நம்ம சமமா எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு அந்நிய தேவர்களை வைக்கிறது போல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிற ஆராதனையில அந்நிய காரியங்களை உள்ள கொண்டு வருகிறாங்க. அந்நிய காரியங்களை உள்ள கொண்டு வந்து அவர் ஆராதிக்கிறாங்க. அப்படி ஆராதிக்க கூடாது. அதை நம்ம விலக்கி தான் ஆராதிக்கணும். அந்நிய காரியங்களோடு நம்ம உள்ள வந்து என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை ஒருபோதும் ஆராதிக்க கூடாது. இன்றைக்கு இருக்கிற ஆராதனை வீரர்களை பார்க்கிறோம். எந்த வாலிப பிள்ளைகளை கேளுங்க, என்ன சொல்லுகிறான்? ஊழியத்துல நீ என்ன வரப்போறனா? ஐ எம் வர்ஷிப் லீடர் என்ற. ஆமென். அந்த வர்ஷிப் லீடர் என்ன செய்யறான்? உலக காரியங்களை இன்னைக்கு உள்ள கொண்டு வரான். அதற்கு ஒரு கூற்று சொல்லுகிறாங்க, உலகத்துல பயன்படுத்துறது ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாதா? அதுவும் நமக்குரியது தானே. இல்ல, அந்நிய தன்மை வேற, தெய்வீக பிள்ளைகள் வேற. நாம கொட்டோடு அடிச்சாலும் ஆண்டவர் ஆராதிக்க முடியும், கீபோர்டு இல்லைனாலும் ஆண்டவர் ஆராதிக்க முடியும்.
எப்படியோ கர்த்தரை நாம் முழு மனதோடு ஆராதிப்போம் என்றால், தேவ பயத்தோடு ஆராதிப்போம் என்றால், அந்நிய காரியங்கள், உலகத்தில் இருக்கிற காரியங்களை விலக்கி தேவனை ஆராதிப்போம் என்றால், கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற புத்தி உள்ள ஆராதனை அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. விலக்கி வைக்கணும் உலக காரியத்தை. அவன் பயன்படுத்துறான். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இன்னைக்கு அதுக்கு தான் போட்டிலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். மண்ண விளக்குகளை வைக்கிறான், பார்ட்டிலையும் அதான் வைக்கிறான், இதுலயும் அதான் வைக்கிறான். நான் கர்த்தரை தொழுது கொள்ளுறேன், நீ உலகத்துல இருக்கிற மனுஷனை தொழுது கொள்ளுகிற. ஒரு வித்தியாசமும் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு வித்தியாசம் இருக்கணும். அந்நிய தேவர்களை விலக்கி, என் கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை, என் கர்த்தருக்கு நான் ஆராதிப்பது தான் பிரியம் என்று சொல்லி அதில் உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 102 பார்ப்போம் என்றால், 119:2 பார்ப்போம் என்றால், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். முதல்ல தேவ பயத்தோடு ஆராதனை செய்ய வேண்டும். அந்நிய தேவர்களை விலக்கி ஆராதனை செய்ய வேண்டும். மூன்றாவது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். ரொம்ப சந்தோஷமா ஆண்டவரை ஆராதிக்கணும். நான் கர்த்தரை ஆராதிக்க போறேன், ஒரு கடின இருதயத்தோடு போய் உட்கார போடக்கூடாது. அப்படி ஆராதிக்க கூடாது. ஆராதிக்கும் போது பார்ப்போம், அப்போதான் என்ன செய்யும், கொட்டாய் வரும். இல்லை பலவீனம் ஓடிடும் ஆராதனையில, பேரெல்லாம் ஓடிடணும் ஆராதனையில. மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். ஆமென். அந்த பாடல் இருக்குமே, மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சரோனி ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனம் மகிழ்ந்து, கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சரோனி ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. மெய்யாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்ல கரங்களை தட்டி ஆமென். எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வமீரே, அன்பு தெய்வமீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சரோனி ரோஜா. ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அவர் சந்ததிக்குள்ள வந்துடணும். ஆண்டவர் ஆராதிக்க போறேன்னு சொல்லும் போதே அந்த சந்தோஷம் நமக்குள்ள வந்துடணும். ஆமென். அப்படி மகிழ்ச்சியோடு பாடும்போது ஆண்டவர் அதை பார்க்கிறார். பரலோகம் அதை தான் செய்கிறது. எதுக்கு பரலோகம் போகணும்னு நம்ம விரும்புகிறோம்? ஏன் இந்த நித்திய ஜீவனை நம்ம பெறணும்னு விரும்புகிறோம்? நித்திய ஜீவனில் என்ன, சோஃபா போட்டு நம்மளுக்கு உட்கார வைப்பாங்களா? வாப்பா ஜான்சன், நல்லா ஊழியம் செஞ்சேன், நல்ல நல்ல ஒரு பதவியெல்லாம் கொடுத்து எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்த வான்னு சொல்லி சோஃபாவை போட்டு உட்கார வைக்க போகிறாங்களா? அங்கேயும் போய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், அங்கேயும் போய் இந்த நல்லவரை ஆராதிக்க போகிறோம். அந்த மகிழ்ச்சி நம்மளுக்கு இருக்கணும், அந்த ஆயத்தம் நமக்கு இருக்கணும். சபைக்கு வரும்போது மகிழ்ச்சியோடு வரணும். அவருடைய சந்ததி முன் வரும்போது மகிழ்ச்சியோடு வர ஆண்டவர் உதவி செய்வார். இதுதான் ஆராதனை. இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கு, ஆனா கர்த்தருடைய ஆராதனை இருக்கிறதா கேள்வியா இருக்கு. சந்தோஷமா ஆராதிக்கிறான். இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, வர்ஷிப் கான்செப்ட் நடத்திட்டாங்க. கான்செப்ட் தானே, கான்செப்டா, கான்செப்ட் அது கூட தெரியல எனக்கு. வர்ஷிப் கான்செப்ட், ஆராதனையே ஒரு விதமா என்ன செய்யறாங்க, நடத்துறாங்க. அது மகிழ்ச்சியா அந்த வாலிப பிள்ளைங்க ஆடுறான், குதிக்கிறான், இப்படி இப்படி கையை ஆட்டுறான், குதிக்கிறான் ஆராதனையில. அதே மாதிரி வேற வீடியோ பார்த்தா அதுலயும் குதிக்கிறான். ஏன் ஆராதிக்கிறேன்றது ஒரு வித்தியாசமே இல்லை. பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிற ஆராதனை மகிழ்ச்சி இருக்கணும், ஆனா கர்த்தரோடு கூட ஆராதனையா இருக்கணும், தேவ பிரசன்னம் நிறைந்த ஆராதனையா இருக்கணும். ஆமென்.
தன்னை உயர்த்தப்படுகிற ஆராதனையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆராதனை எப்படி இருக்குன்னா, தன்னை உயர்த்தலாம், நான் மகிமைப்படணும், நான் பாடணும், என் பாடல் எது பண்ணணும். காடில் பாடுறது நல்லது தான், எல்லாத்துலேயும் பாடுறது நல்லது தான், அது நல்லா இருக்கும். அதை அழகாக காடில் பாடி அது ஆண்டவரை நல்ல இனிமையாக பாடும்போது அதோடைய தனி பிரசனம், அது ஆண்டவரோடு நம்ம இருக்க முடியும். ஆமென். ஆனால் தன்னை உயர்த்துகிற ஒரு ஆராதனை இருக்கக்கூடாது. ஏசியா வாசிக்கவில்லை. ஏசியா 14:13 வாசித்தா லூசிஃபரை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாத்தான் எப்படி இருக்கிறான்னா, தன்னை உயர்த்துகிற ஒரு ஆராதனையை அவன் செய்கிறான். அந்த வசனம் எடுத்திருந்தா வாசிங்க, இல்லைன்னா வேண்டாம். தன்னை உயர்த்துகிற ஒரு ஆராதனையை பார்க்கிறான். கர்த்தருக்கு மேலாக தன்னை உயர்த்தணும்னு இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இந்த வொர்ஷிப் லீடர் வந்திருக்கிறார் சொல்லி ஒரு விசில் போடுறான். நாங்கள் பார்த்தோம் ஒரு வீடியோவில். இந்த வொர்ஷிப் லீடர் வந்திருக்கிறாருன்னு ஒரு விசில் போடுறேன். சே, இவர் நல்லா பாடுவார். ஆமாம், இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, வொர்ஷிப் லீடருக்கு எத்தனை ஆயிரம் சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க, அது ஒரு இவர் இத்தனை ஆயிரம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கிறாரு, போடு ஒரு விசில் அடிக்கிறோம். இப்படியெல்லாம் உயர்த்துகிறது ஆராதனை கிடையாது. தன்னை மகிமைப்படுத்தி காட்டுகிறது ஆராதனை கிடையாது. ஆண்டவரை மகிழ்ச்சியோடு கர்த்தரை முன்னின்று அவரை உயர்த்தி பாடுகிறது தான் ஆராதனை. நீ நல்லவர், நீ சர்வ வல்லவர், நீர் எங்கும் நிறைந்திருக்கிறவர், இப்படி அவரை உயர்த்தி பாடுகிறது தான் அது ஆராதனை. ஆமென். தன்னை உயர்த்தி பண்ணுகிறது ஆராதனை அல்ல. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அப்போஸ்தலர் 13:2 வாசிப்போம் என்றால், ஆமென், அங்கே இருக்கிற அந்த ஊழியக்காரர்களை பார்க்கிறோம். பேதுரு எல்லாம் சேர்ந்து அவரை என்ன செய்கிறாங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறார்கள். அந்த இடத்துல லைட்டிங் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் அவங்க கர்த்தரை ஆராதனை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆராதனை நம் சபைகளிலே வரும் நாட்களிலே இருக்கும் என்றால் கர்த்தர் பெரிய காரியத்துக்கு நேராக கடந்து செல்வார். பிலிப்பியர் 3:3 வாசிப்போம். ஆமென். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும். முதல்ல சொன்ன தேவனுக்கு பயந்து ஆராதனை செய்ய வேண்டும். ரெண்டாவது, அந்நிய தேவர்களை, உலகத்தில் உள்ளவைகளை விலக்கி, அந்நிய காரியங்களை விலக்கி ஆராதனை செய்யணும். மூன்றாவது, மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும். நான்காவது, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஆராதிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கணும். பிலிப்பியர் 3:3 வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தின் மேல நம்பிக்கையா இராமல் என்னால பாடிட முடியும், என்னால கான்சர்ட்டை நடத்திட முடியும், என்னால இது செஞ்சிட முடியும், அது செஞ்சிட முடியும்னு மாம்சத்தின் மேல நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆமென். மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைத்து இன்றைக்கு ஆராதனை செய்கிற கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். எனக்கு பாடல் எழுதுகிற தாளந்து இருக்கு, எனக்கு பாடுகிற தாளந்து இருக்குன்னு சொல்லி அப்படி ஆராதனை செய்யாதபடி ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும். ஆவியோடும் உண்மையோடும் அவர் ஆராதனை செய்யணும். அந்த ஆராதனையை கர்த்தர் நுகர்கிறார், அந்த ஆராதனை கர்த்தர் நேசிக்கிறார், அந்த ஆராதனையை கர்த்தர் பிரியப்படுகிறார். ஒரு கிருபை சபையில ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது, அந்த ஜீவநதி அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. இதுதான் ஆராதனை. இன்றைக்கு உலகத்துல அநேக ஓநாய் கூட்டங்கள், பல கூட்டங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அவன் மாம்சத்தினுடைய நம்பிக்கைய அவன் ஒரு விளக்கம் கொடுக்கிற அளவுக்கு மாறி போச்சு ஆராதனைக்கு. இதுக்கு இது அடையாளம் ஆராதனையில, இதுக்கு இது அடையாளம் ஆராதனையில கிடையாது. எந்த பொருளுக்கும் ஆண்டவருடைய காரியத்தை என்ன செய்ய முடியாது என்றால் இணைக்க முடியாது. ஸ்பீக்கருக்கு இது அடையாளம், மைக்குக்கு பரலோகத்துல இது அடையாளம், இப்படிலாம் விளக்குறாங்க. கிடையாது. ஆண்டவரை எந்த பொருளாலையும் சமன்படுத்த முடியாது. ஆண்டவருடைய ஆராதனையில ஆவி இருக்கணும், ஆவியோடு அவரை ஆராதிக்கணும். முன்னாடி வந்து நடத்துகிறவர்கள் மேலே அந்த ஆவி இருக்கணும். ஆமென். ஆராதிக்கிற நம்மள் மேலே அந்த ஆவி இருக்கணும். ஆவியோடு அவருக்கு ஆராதனை செய்யணும். கொலோசையர் 2:23 வாசிப்போம்.
சுய இஷ்டமான ஆராதனை செய்யக்கூடாது. அப்போ தேவனுக்கு நாம் ஆவியோடு ஆராதனை செய்கிற பிள்ளைகள், நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், நம்ம சுய இஷ்டத்தோடு. கொலோசியர் 2:23 வாசிப்போம். இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை, மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய ஆமென் மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனைக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குன்னு இன்னைக்கு இதெல்லாம் சுய இஷ்டமான ஆராதனைக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கா? நம்ம எந்த வேதாகம கல்லூரியில நமக்கு எந்த வேதாகமத்துல அப்படி போட்டிருக்கு தெரியல. ஆசாரியர்கள் முன்பாக நிற்பதற்கு ஆசாரிய உடை ஒன்று லேவியராகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசாரிய உடை அணிந்துதான், அந்த அங்கியை அணிந்துதான், அந்த கயிறை கட்டி தான் அவங்க என்ன செய்வாங்க, போய் பலிபீட தண்டைக்கு போவாங்க. பழைய காலத்து ஆசாரியர்கள் அது உடை இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்லுகிறான், வர்ஷிப்புக்குன்னு கில்டர் ட்ரெஸ். அது என்ன ட்ரெஸ் அது? அதெல்லாம் தெரியல எனக்கு, அதெல்லாம் தெரிய மாட்டேன், மறந்து. கில்டர் ட்ரெஸ், கில்டரா கில்டர் ட்ரெஸ். அது வந்து என்ன செய்யும்னா, ஏற்கனவே அங்கே கலர் லைட்டு, அந்த லைட்டு மேலே படும்போது இன்னும் கிளிட்டராக அவங்களுக்கு வந்து பல விளக்குமா. இது வந்து வர்ஷிப்புக்குன்னு போட வேண்டிய ஒரு ட்ரெஸ்ஸாம். எப்போ அந்த ட்ரெஸ் இருக்கா நமக்கு? நம்ம ஒரு வெள்ளை சட்டையை போட்டு அதோ ஒன்று ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆராதிக்கிறோம், பிரசன்னத்தில் இருக்கிறோம். அது ஒரு இது வந்து எப்படின்னா, சபையில் ஆராதிக்கிறது கிடையாது, கான்செர்ட்ன்ற பேரில் இப்படி ஆராதிக்கிறது. அதுக்கு டிக்கெட்லாம் ஒழுங்கு பண்ணி, நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி தேட்டரில் டிக்கெட் வாங்கி பார்த்துருக்குறோம். அது என்ன செய்வாங்க, டிக்கெட்டை கிழிச்சு சீட்டு நம்பரை கிழிச்சு அந்த இடத்துல போய் உக்காருன்னு. இப்போ அதே இவன் பண்ணுறான், டிக்கெட்டு கொடுத்து. அப்புறம் நம்ம அந்த குயின்ஸ்லாண்டு போகும்போது கையில் பேண்டு போட்டோம். அது எதுக்கு, எந்த ராட்டினத்தில் நீ விளையாடலைன்னு நோட் பண்ணுறது. இவன் ஒரு பேண்டு கட்டி வர்றான் உள்ள. அந்த பேண்ட் இருந்தால் தான் நம்ம உள்ளே போகணுமா. இதெல்லாம் என்னன்னா சுய இஷ்டமான ஆராதனை. நம்மளுடைய ஆராதனை ஆவியில் நிறைந்ததாக இருக்கணும். கிளிட்டர் ட்ரெஸ், நான் அப்படி இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நான் ஒரு பாஸ்டர், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உலகம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தான், அதுதான் ஒரு முறை. நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்தாலே அவ்வளோ நீட்னஸாக இருக்கிறார், அவ்வளோ நீட்டாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற ஒரு சிஎம், மக்களுக்காக மக்களால் செய்யப்படுகிற சேவை, அந்த மக்கள் சேவை செய்யப்படுகிற கட்சி ஆளுகளை பாருங்க, ஒயிட் ஷர்ட் போட்டு அவ்வளோ நீட்டாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆராதிக்கிறவங்க பாருங்க, வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனை. என்ன ட்ரெஸ் வேணா போட்டுட்டு வரலாம், நான் அப்படி சிக்குன்னு போட்டுட்டு வந்து நின்றா நல்லா இருக்குமா? இதெல்லாம் வந்து ஆராதனை கிடையாது. இதெல்லாம் மாயமான தாழ்மை, இதெல்லாம் மாயமானது. இந்த ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படுவாரா என்பது எனக்கு தெரியல. ஆனால் பரலோகத்தில் போனால் நான் கேட்பேன், ஆண்டவர் இதிலெல்லாம் பிரியப்பட்டீரா? அப்போ நீர் பிரியப்பட்டிருந்தா எனக்கும் சொல்லியிருக்கலாம்ல, நானும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆராதிச்சிருப்பல. நான் எனக்கு கடைசியாக இந்த வெள்ளை சட்டையும் கருப்பு பேண்ட்டுமே இப்படியே காலம் போயிருமே, ஆண்டவர் போய் வச்சுட்டீரேன்னு கேட்போம்ல. எவ்வளோ பரிசுத்தவான்கள் மறித்து போனாங்க. ஜிப்பாவோடு இருந்தார். அவரு தாமஸ்ராஜ், பாஸ்டர் தாமஸ்ராஜ், பாஸ்டர் நெல்லை ஜெபராஜ், ஜிப்பா தான். அவங்க கிட்ட என்ன பணம் இல்லையா, வஸ்திரம் வாங்குறதுக்கு இது இல்லையா? சரி, அது காலப்போக்கில் அது இன்றைக்கு இருக்கிற காலத்துக்கு ஏற்றபடி உடைகள் மாறுகிறது. ஆனால் ஆராதனை மாற்றம் கிடையாது, தேவன் மாறினவர் கிடையாது. ஆமென். இது எல்லாத்துக்கும் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரீரத்தை ஒடுக்கிறதை பற்றியும் ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றதுக்கு பிரயோஜனப்படாது. பவுல் அழகா எழுதிட்டாரு, ஒன்றதுக்கு இது பிரயோஜனப்படாது. இதுக்கு வேற டிக்கெட்டு வேற 400 ரூபா, அந்த வர்ஷிப்புக்கு போய் பார்க்கறதுக்கு 400 ரூபா உனக்கு டிக்கெட்டு, ஒன்னுத்துக்கு பிரயோஜனப்படாது. இந்த ஆராதனையெல்லாம் உனக்கு ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதில் வேற பெற்றோர்களை அனுப்பிட்டு வாலிப பிள்ளைகளை என்ன சொல்றாங்கன்னா, என் பிள்ளைங்க
உலக காரியத்துக்கு தான் நாங்கள் அனுப்புறதில்லை, இந்த மாதிரி காரியத்துக்காக அனுப்புவேன். அனுப்ப வேண்டாம், அனுப்பக்கூடாது. அதுக்கு உலகத்துக்கே அனுப்பிடலாம். இன்னைக்கு தலையில கலர் அடிக்கிறான் வர்ஷிப்பரை பாருங்க, அவன் இருக்கிற ஆட்களே அவன் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. தலையில கலர் அடிக்கிறது, நான் தலையில கலர் அடித்தா எங்கள் அப்பா இழுத்து போட்டு அந்த முடியை வெட்டி விட்டார் ஒரு நாள். ஆனால் ஒரு பாஸ்டர் இன்னைக்கு தலையில கலர் அடிக்கிறான். சரி, நம்ம ஆராதனை தேவ பயத்தோடு உள்ள ஆராதனையாக இருக்கணும். சபைக்கு வந்து ஆராதிக்கும் போது அந்த தேவ பயம், ஆண்டவர் இருக்கிறார், அவர் விரும்புகிறார் ஆராதனை. இதான் புத்தி உள்ள ஆராதனை. அந்நிய தேவர்களை, அந்நிய உலகத்தை விலக்கி ஆராதிக்கணும். மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நல்ல பாடி, நல்ல கீபோர்டை வாசித்து, நல்ல ட்ரம்ஸ் அடித்து, நல்ல சந்தோஷமா இசைக்கருவிகளோடு சுரமண்டலத்தோடு அவரை கீர்த்த வாத்தியங்களோடு அவரை ஆராதிக்கணும் சந்தோஷமாய். ஆமென். ஆவியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யணும். தாவீது 7 முறை கர்த்தரை துதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மளுடைய துதி ஆராதனை ஜீவ பலியாய் நம்மளை ஒப்பு கொடுக்கிறதாய் இருக்கணும். நம்மளை நாமளே அர்ப்பணித்து கொடுக்கிறது தான் ஆராதனை. அதுதான் வர்ஷிப். கலர் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மற்ற மாதிரி ஆராதனை செய்கிறது, அதெல்லாம் ஆராதனை கிடையாது. யாரை கேட்டாலும் இன்னைக்கு அதான் சொல்றான், நான் வர்ஷிப் லீடர் ஆக போறேன், ஆராதனை வீரர், ஜப வீரர் போய் ஆராதனை வீரர். அது ஒரு கிருபை தான், அது ஒரு அற்புதமான ஒரு காரியம் தான். நம்மளை மாதிரிலாம் நம்மளை காட்டிலும் அழகாக ஆராதிப்பாங்க. அவங்க அழகாக பாடல்களை எடுத்து ஆண்டவரை உயர்த்துவாங்க. ஆனால் தன்னைத்தான் வெளிப்படுத்தாதபடி இருக்கும் என்றால் அந்த ஆராதனை மிகவும் ஜெயமுள்ள ஆராதனை. நம்ம ஆராதிக்கும் போது நீங்களும் ஆராதனை முன்பாக வந்து நடத்த வேண்டிய வாய்ப்பு இருந்தால் நம் தேவ பயத்தோடு ஜீவ பலியாக புத்தி உள்ள ஆராதனையாய் தேவனுக்கு ஆவியோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரை வர்ஷிப் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். ஒரு பாடலை பாடுவோம். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ, கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ, விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவி ஆராதனை சொல்லும், என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை, என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆராதனை. அவரை ஆராதிக்கிற நம்ம, அவரை உயர்த்தி அவர் மகிமைப்படுத்தி கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் அவர் நம்மளை காக்கிறவராய் இருக்கிறார் சொல்லி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி பண்ணுகிற அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறது அது புத்தி உள்ள ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனையை நாம் மகிமைப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்திலே ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ, நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ, கடல் ஆழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவான் என்றோ, விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ
பலியாக ஒப்பு கொடுங்க. புத்தி உள்ள ஆராதனை. இந்த கடைசி நாட்களிலே இந்த யூடியூப்ல டிவில பார்க்கிற ஆராதனை அல்ல, புத்தி உள்ள ஆராதனையாய் தேவனுக்கு பயந்து, ஆமென், அந்நிய காரியங்களை கழித்து போட்டு தேவனுக்கு பிரியமான மகிழ்ச்சியோடு கூட ஆவியோடு கூட கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்வாராக. நம் சபை உபதேசத்திலே தெளிவாய் இருக்க வேண்டும். இதெல்லாம் மாம்சத்தை பேணி காக்கிற ஆராதனைகள் நிறைய இருக்கிறது. அதை எல்லாம் தள்ளிவிட்டு ஆண்டவரை நாம் உயர்த்தி ஆராதிக்க, ஜீவ பலியாய் நம்மளை ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஆராதனையை நாம் செய்கிறவர்களாய் மாற ஆண்டவர் உதவி செய்வார். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துவார். ஆண்டவர் ஆராதனையை விரும்புகிறவர். என் ஜனத்தை போகவிடும் ஆராதிக்கிறதுக்கு என்று சொல்லி மோசேயின் மூலியமாய் ஆண்டவர் பேசினவர். எல்லா தடைகள் மாறட்டும். இந்த வேளையில வந்திருக்கிற நாம் ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆராதனை குறித்து பார்த்து இருக்கிறோம். தேவனுக்கு உகந்த புத்தி உள்ள ஜீவ பலி உள்ள ஆராதனையை செலுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியே ஜெபிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து உபதேசத்துல நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. இந்த நாளை உடைய கரத்துல கொடுக்கிறோம். பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் தேவ கரம் இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம்.